சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டும். கிளிநொச்சியில் திரண்ட மக்கள் வலியுறுத்து. இலங்கையில் ஊடகத்துறைக்கு புதிய சட்டம். தொழில்சார் நியமனங்களை உருவாக்க விசேட வர்த்தமான வெளியீடு. யாழில் சுவிஸ் முதியவர் கொலை குற்றச்சாட்டு. 2 இளைஞர்கள் கைது. இலங்கை பட்டதாரிகளுக்கு ஜப்பானில் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு. ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் தகவல். கொழும்பில் பல கோடி ரூபாய் இணைய மோசடி. சீன பிரஜைகள் கைது. ஒரே நாளில் புதிய அமைப்புகளை ஆரம்பித்துள்ள அண்ணாமலை மற்றும் ரஜினிகாந்த் மனைவி. தமிழக அரசியலில் புதிய திருப்பம். தொடர்வது விரிவான செய்திகள். தமிழர் தாயகத்தில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி இளைஞர்கள் கைது செய்யப்படும் செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என கிளிநொச்சியில் பாடகர் கைதிற்கு எதிராக இன்றைய தினம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன்பொழுது பாடகருடைய கைதிற்கு எதிராக குரல் கொடுக்காத யாழ் மாவட்ட ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளை மீளுருவாக்க முயற்சித்த குற்றச்சாட்டில் கிளிநொச்சியைச் சேர்ந்த பாடகர் கைது செய்யப்பட்டு 17ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இன்று கிளிநொச்சி பழைய அரசாங்க அதிபர் அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல தரப்பினரும் கலந்து கொண்டுள்ளனர். போராட்டம் படிக்கும் நடைபெறும் பதிவு செய்கிறோம். இது சாதாரண விடயம் அல்ல. ஒரு இளைஞன் பாடல் பாடினாலும் நம்ம கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவனுடைய விடுதலை மிக விரைவில் நடைபெற வேண்டும். அந்த குடும்பம் அவனுடைய சிறைச்சாலை அடைக்கப்படலையும் ஏற்படுத்தினார்கள். எனவே அந்த குடும்பத்துக்கு நாங்கள் நிச்சயமாக பக்கபலமாக இருந்து அந்த இளைஞனுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக கொடுப்போம் என்ற செய்தியை பகிர்ந்து கொண்டோம். இந்த முதுகெலும்பு இல்லாத யாழ்ப்பாணத்தில் கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற எம்பிக்கள், தமிழ் எம்பிக்கள் தமிழர்களுடைய வாக்கு பிச்சையை உண்மையாக எடுத்தவேன்னு சொன்னார். தமிழர்களுடைய வாக்குகள் எடுத்து ஆட்சி கூட முயர்ந்தவேன்னு சொன்னார். இவர்கள் இந்த கைதை கண்டித்து உடனடியாக பதவி விலகணும். இவர்கள் உண்மையாக சோறுதான் சாப்பிடவேன்னு சொன்னார். இவர்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் இவர்கள் உடனடியாக பதவி விலகணும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இலங்கையில் மீண்டும் யுத்த சூழ்நிலை உருவாகாது என்றும் விடுதலை புலிகள் போன்ற ஆயுத இயக்கங்கள் மீள உருவாகும் வாய்ப்பு இல்லை என்றும் தெளிவாகவும் உறுதியாகவும் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார். சில பாடல்கள் அல்லது கலை வெளிப்பாடுகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு அவை ஆயுதவாதத்தை உருவாக்குகிறது என்று வாதிடுவது யதார்த்தத்துக்கு புறம்பான அணுகுமுறையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கலை, இலக்கியம் மற்றும் இசை என்பவை மக்களின் வரலாறு, நினைவுகள், உணர்வுகள் மற்றும் அனுபவங்களை வெளிப்படுத்துகின்ற சமூக பிரதிபலிப்புகளாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் ஊடகத்துறையில் பணியாற்றும் உயர் தொழிலாளர்களுக்கான தொழில்சார் நியமங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் அவற்றை பேணும் வகையிலும் இலங்கை ஊடக உயர் தொழிலாளர்களின் பட்டயம் பெற்ற நிர்வாகம் என்ற புதிய அமைப்பை உருவாக்குகின்ற சட்டம் மூலம் விசேட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரின் பணிப்புரைக்கு அமைவாக 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்த விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை ஊடக உயர் தொழிலாளர்களின் பட்டயம் பெற்ற நிர்வாகம் என்ற சட்டமூலத்தின்படி புதிய நிர்வாகமானது சுயாதீனமாக இயங்கும் ஒரு கூட்டு தாபனமாக செயற்பட உள்ளது. ஊடகத்துறையில் பணியாற்றும் எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், பதிப்பாசிரியர்கள், தொகுப்பாளர்கள், ஒளிபரப்பாளர்கள், ஊடக ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் புகைப்பட பிடிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உயர் தொழிலாளர்களையும் ஒரே தொழில்சார் ஒழுங்கமைப்பின் கீழ் இதன் மூலம் கொண்டுவரப்பட உள்ளனர். தகமை வாய்ந்த ஊடகவியலாளர்களை உறுப்பினர்களாக நிரலில் சேர்த்தல் மற்றும் அவர்களுடைய தராதரங்களுக்கு உத்தியோகபூர்வ
அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் அளிக்கப்பட உள்ளது. ஊடக கல்வி பயிற்சி நெறிகள் மற்றும் பரீட்சைகளை நடாத்தி சர்வதேச ஊடக போக்குகளுக்கு ஏற்ப ஆராய்ச்சிகளை முன்னெடுத்தல், அனைத்து உறுப்பினர்களும் மாணவர்களும் பின்பற்றுவதற்கென்று விசேட நடத்தை கோவை ஒன்றை தயாரித்தல், தொழில்சார் ஒழுக்காற்றை பேண உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிர்வாகத்தின் நிர்வாக கருமங்களை முகாமைத்துவம் செய்வதற்காக 15 உறுப்பினர்களை கொண்டு ஆளும் பேரவை ஒன்றும் நியமிக்கப்பட உள்ளது. இதில் ஊடகத்துறையில் தகமையும் அனுபவமும் மிக்க 8 பேர் தேர்தல் மூலமும் 7 பேர் நியமனம் மூலமும் உள்வாங்கப்பட உள்ளனர். ஆளும் பேரவை முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படும் வரை தற்காலிகமாக இடைக்கால பேரவை ஒன்று அமைச்சரால் நியமிக்கப்பட உள்ளது. இந்த இடைக்கால பேரவையில் அமைச்சின் செயலாளருடன் ஊடகத்துறையில் ஆக குறைந்தது 20 வருட அனுபவம் வாய்ந்த 6 நிபுணர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என கோரி நேற்றைய தினம் போராட்டத்தை ஆரம்பித்துள்ள நிலையில் அது இன்றைய தினமும் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண வைத்தியசாலையின் சுகாதார பணியாளர்கள் வெற்றிடத்திற்கான நேர்முக தேர்வுக்கான அழைப்பு 92 பேருக்கு விடுக்கப்பட்டிருந்தது. 5 வருடங்களாக பணியாற்றும் தமக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட பின்னரே ஏனையோருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது நேர்முக தேர்வுக்கு வந்தவர்களுக்கும் சுகாதார தொண்டர்களுக்கும் இடையில் முரண்பாடொன்று ஏற்பட்டது. பின்னர் நேர்முக தேர்வுக்கு வந்த அதிகாரி ஒருவர் இன்றைய தினம் பிரச்சினை நடப்பதால் வேறு ஒரு தினத்துக்கு நேர்முக தேர்வை நடத்தவுள்ளதாக தெரிவித்த நிலையில் நேர்முக தேர்வுக்கு வந்தவர்கள் அங்கிருந்து நகர்ந்து சென்றனர். இருப்பினும் சுகாதார தொண்டர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கொழும்பில் உள்ள விடுதியில் ரகசியமாக தங்கியிருந்து இணையம் வழியாக பல கோடி ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்டு வந்த சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மைய நாட்களில் இணைய மோசடிகளில் அதிகமான வெளிநாட்டவர்கள் கைதாகி வரும் நிலையில் சீன நாட்டவர்களும் அதிகம் கைதாகி வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கையில் இணையவழி சூதாட்டம், தொலைத்தொடர்பு மோசடிகள் மற்றும் அவை சார்ந்த குற்ற செயல்களோடு தொடர்புடைய குழுக்கள் செயற்படுவதை தடுப்பதற்காக சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டுச்சட்ட நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படுவதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள ஆடம்பர விடுதியொன்றில் ரகசியமாக தங்கி இணையம் வழியாக பல கோடி ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்டு வந்த சீனர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இரவு வேளை சிறப்பு காவல்துறை குழுவினர் அந்த ஆடம்பர விடுதியை முற்றுகையிட்டு சிறப்பு சோதனை ஒன்றை நடத்தியிருந்தனர். அப்போது கைது செய்யப்பட்ட சீனர்களிடமிருந்து சுமார் 75 கடவுச்சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பல்வேறு நாட்டு பணங்கள் உட்பட சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பணமும் அவர்கள் குற்ற செயல்களுக்கு பயன்படுத்திய கணனிகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் எவ்வித நுழைவு விசைவு ஆவணங்களுமின்றி சட்டவிரோதமாக விடுதியில் தங்கியிருந்து இந்த குற்ற மோசடிகள் மூலம் பல கோடி ரூபாயை வருமானமாக ஈட்டியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சுவிஸ் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதிக்கு சென்றுள்ள நிலையில் முதியவர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகின்ற 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுவிஸில் இருந்து யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதிக்கு சென்றிருந்த முதியவர் ஒருவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அவரது வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதுடன் நகை மற்றும் பணம் என்பன களவாடப்பட்டிருந்தன. குறித்த கொலையை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் தலைமறைவாகியிருந்த நிலையில் இன்று அதிகாலை யாழ்ப்பாண பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் 2 தெல்லிப்பளை மற்றும் சண்டிலிப்பாய் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது அவர்களிடமிருந்து சில சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மின்சாரத்தை சேமித்து நெருக்கடியான நேரங்களில் பயன்படுத்தும் வகையிலான சேமிப்பு கட்டமைப்பை நிறுவுகின்ற திட்டம் வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா பூந்தோட்ட பகுதியில் மின்கல கட்டமைப்பை நிறுவும் நடவடிக்கை நடைபெற்று வருகிறது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நுகர்வுக்கு மேலதிகமான மின்சாரத்தை சேமித்து வைத்து பயன்படுத்துவதை பிரதான நோக்கமாக கொண்டு இந்த செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முதலாக இந்த செயற்திட்டம் வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியிலும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கான மின்கல கட்டமைப்புகள் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இலங்கை பட்டதாரிகளுக்கு ஜப்பானில் தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகளை வழங்க அந்த நாட்டு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்.
ஜப்பானின் விவசாயம், வனவியல் மற்றும் கடற்றொழில் ராஜாங்க அமைச்சர் நெமோட்டோ ஜுகினோரி நடைபெற்ற சந்திப்பில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். அதன்படி இலங்கை பல்கலைக்கழகங்களின் மீன்வளம் மற்றும் கடல்சார் தொழில்நுட்ப பீடங்களில் இருந்து வெளியேறும் பட்டதாரி இளைஞர் யுவதிகளுக்கு ஜப்பானின் அதிநவீன மீன்பிடி தொழில்நுட்பத் துறையில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு ஜப்பானிய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த திட்டம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் தூதரகத்தினூடாக மிக விரைவில் ஒருங்கிணைக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உலகளாவிய கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதில் சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை இலங்கையின் மீன்வளம், நீர்வாழ் மற்றும் பெரும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். பாஜகவில் இருந்து விலகிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ஆகிய இருவரும் நேற்று ஒரே நாளில் தங்களின் புதிய அமைப்புகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி அரசியல் மற்றும் சமூக பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். அடுத்தடுத்து வெளியான இரு முக்கிய அறிவிப்புகளால் தமிழகத்தின் பார்வையும் புதிய இயக்கங்களின் பக்கம் திரும்பியுள்ளன. தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை நேற்றைய தினம் அந்த கட்சியிலிருந்து உத்தியோகபூர்வமாக வெளியேறிய நிலையில் சில மணி நேரங்களில் வீதி லீடர்ஸ் என்ற புதிய அரசியல் இயக்கத்தை தொடக்கியுள்ளார். இயக்கம் தொடக்கப்பட்ட 10 மணி நேரத்துக்குள் இணையதளம் வாயிலாக 10 லட்சத்துக்கும் அதிகமான தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர். கோயம்புத்தூரில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் நெறிமுறைகள் மற்றும் அரசியல் மையத்தின் கீழ் செயற்படும் இந்த இயக்கம் எதிர்காலத்தில் கட்சியாக உருவெடுத்து 2031 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணாமலையின் அறிவிப்பு வெளியாகிய அதே நாளில் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்தும் மக்கள் மேடை இது மக்களின் இயக்கம் என்கின்ற புதிய அமைப்பை தொடங்கியுள்ளார். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் மக்கள் சக்தியை ஒருங்கிணைப்பது இதன் நோக்கம் என்றும், குறிப்பாக சாமானிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய உள்ளூர் தலைவர்களை உருவாக்குவது தங்களின் முதன்மை இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலையின் இயக்கம் 2031 ஆண்டு தேர்தலை நோக்கி நகரும் வேளையில் லதா ரஜினிகாந்தின் மக்கள் மேடை இது மக்களின் இயக்கம் தேர்தல் அரசியலுக்கான அமைப்பா அல்லது சமூக நல அமைப்பா என்பது எதிர்வரும் நாட்களில் தெளிவாகும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ஹார்முஸ் நீரிணையை நோக்கி ஏவப்பட்ட 4 ஈரானிய ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ஆளில்லா விமானங்கள் பிராந்திய கடல்வழி போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கோருக் மற்றும் கேம்ஸ் தீவில் உள்ள ஈரானிய கடலோர கண்காணிப்பு தளங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. இந்த நிலையில் குவைத்தில் உள்ள 2 அமெரிக்க விமானப்படை தளங்கள் மீதும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மீதும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் பதிலடி கொடுத்துள்ளதாக ஈரானின் அரசுக்கு சொந்தமான இரிப் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இரு வளைகுடா நாடுகளை நோக்கி ஈரான் ஏவிய 7 ஏவுகணைகளில் 6 இடைமறிக்கப்பட்டதாகவும் 1 அதன் இலக்கை அடையவில்லை என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டும். கிளிநொச்சியில் திரண்ட மக்கள் வலியுறுத்து. இலங்கையில் ஊடகத்துறைக்கு புதிய சட்டம். தொழில்சார் நியமனங்களை உருவாக்க விசேட வர்த்தமானி வெளியீடு. யாழில் சுவிஸ் முதியவர் கொலை குற்றச்சாட்டு. 2 இளைஞர்கள் கைது. இலங்கை பட்டதாரிகளுக்கு ஜப்பானில் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு. ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் தகவல். கொழும்பில் பல கோடி ரூபாய் இணைய மோசடி. சீன பிரஜைகள் கைது. ஒரே நாளில் புதிய அமைப்புகளை ஆரம்பித்துள்ள அண்ணாமலை மற்றும் ரஜினிகாந்த் மனைவி. தமிழக அரசியலில் புதிய திருப்பம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.